சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். டைம் பார்த்தாலே தெரியும். 10 மணிங்க. என்னப்பா 10 மணின்னு சொல்ற அப்படின்னு பார்க்காதீங்க. நைட்டு 10 மணிங்க. ஆமாங்க. நாங்க எல்லாருமே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். சரி உங்களையும் கூட்டிட்டு போனா அங்க சர்ச்சில் நடக்கிறது சர்ச்சு எல்லாமே சுத்தி காமிக்கலாம் இல்லையா? அதனால தாங்க. சரி வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். அப்புறங்க சர்ச் வந்து ரொம்ப ஜெகஜோதியா சூப்பரா வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுல நாங்க வீடியோல எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணுவோம். என்ன மச்சான்? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். மச்சான் சூப்பரா ரெடி ஆயிருக்காரு. வாங்க மச்சான். சுடுதண்ணி குடிச்சிட்டே இருக்கு. ஆமா மச்சான் நானும் மேச்சிங் சூப்பரா இருக்கு மச்சான் அந்த சட்டை. என்னப்பா நீ அன்னைக்கு ட்ரெஸ் கிறிஸ்மஸுக்கு வேற காமிச்ச இப்ப வேற போட்டிருக்க அப்படின்னு பாக்குறீங்களா? அப்படித்தான் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும் இல்லையா? அதனால அந்த ட்ரெஸ் வந்து நான் பாதி தைச்சிட்டேன் பாதி தைக்கல, அங்க கொஞ்சம் பிஸியா இருந்தனால. அதனால இந்த சுடிதார் இருந்துச்சு, சரி இதுவே போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு இதவே போட்டாச்சு. மச்சானுக்கு இதே மாதிரி சட்டை பாத்தீங்களா அமைஞ்சிருக்கு, சூப்பரா இருக்குல்ல அந்த சட்டையும். அதை வந்து போட்டுக்கிட்டோம். பையன் வந்து அவளுக்கு எடுத்துதான் போட்டிருக்கா. பாப்பாவுமே அவளுக்கு எடுத்தது அந்த ஜீன்ஸ் சட்டை வந்து நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கவுன் தான் போட்டிருக்கா. வா பாப்பா பிங்கி கேம்புக்குள்ள இருந்து கூட்டிட்டு வந்துட்டோங்க. நாளைக்கு கொண்டு போய் விடணும். பிங்கி அதே ட்ரெஸ் போட்டுட்டா. என்ன அஜா வந்துட்டான். அவனும் அதே ட்ரெஸ் போட்டாச்சு. தூக்கம் வருது போலங்க, எல்லாத்துக்குமே தூக்கம் வருது. நைட்டு 10 மணினாவே கொஞ்சம் தூங்குற டைம் தானே. அதனால சரி வாங்க நம்ம கிளம்பலாமா? நம்மளுடைய அனைத்து உறவுகளுக்குமேவும் ஹாப்பி கிறிஸ்மஸ். தனித்தனியா சொல்லிட்டோமா? உறவுகள் அனைவருக்குமேவும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்படியே அடித்து பிடிச்சி சர்ச்சுக்கு கிளம்பிட்டோங்க. அங்கே போய் பார்த்தா அந்த குளிர்லையாதையும் குட்டி குழந்தைகளை கூட தூக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னென்னா இந்த கிறிஸ்மஸ் நைட்டு அப்படின்னா அவங்க இந்த வருஷம் வேறு முடியுது, கடைசியில் கிறிஸ்மஸும் வருது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுற ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்மஸ்ஸு. எல்லாரும்னா கிறிஸ்டின்ஸுக்கும் இப்போ எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் கிறிஸ்டின் தான் கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மனசுக்கு பிடிச்ச எல்லாருமே கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் நாங்களும் கொண்டாடினோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிறப்பாக இந்த 2 நாளும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா சர்ச்சிலையும் ரொம்ப அழகழகாக குடிலெல்லாம் கட்டி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டே போவாங்க. நம்ம வந்துட்டு பகலில் ஒரு நாள் போய் கண்டிப்பாக உங்களை எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க. சாந்தா கிளாஸோட டான்ஸு, பசங்களை குட்டி பசங்களோட டான்ஸு, கொஞ்சம் பெரிய பசங்களோட டான்ஸு, பாட்டு அப்படின்ட்டு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் போக முடியலங்க, இங்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. சரி இங்கே நின்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டோம். என்னென்னா நிறைய எடுக்கவும் முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீங்க ஒரு மரம் நட்டு வச்சு அந்த மரத்தில் குட்டியாக கிஃப்ட்டுகளை கட்டி தொங்க விட்ருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு இது எடுக்கிறதுக்கு வந்து 20 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஆசை, அம்மா அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு. உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்கடா தங்கம் அப்படின்னேன். சரி அப்படின்னு வாங்கினாங்க. எங்கள் பாப்பாவுக்கும் என் பையனுக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னேன். எங்களுக்கு சும்மா 2 போதும் அப்படின்னாங்க. சும்மா 20 ரூபாய்க்கு ஒரு 15 ரூபாய்க்கு இப்போ ப்ரைஸும் 5 ரூபா அவங்களும் சர்ச்சுக்கும் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த கிறிஸ்மஸ் நைட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். மச்சானை பாருங்களேன், குளிரில் நடுங்குறாரு. நாங்கள் யாருமே செட்ரு எதுவுமே போடலை, ஆனால் நிறைய பேர் செட்டரெல்லாம் போட்டு தான் வந்திருந்தாங்க. அப்படியே நானும் பாப்பாவும் போய் அங்கிட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கேக்கு கடுங்காப்பியெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கினோம். ஆனால் நாங்கள் சாப்பிடவே இல்லை. மச்சானுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோங்க. அவர் வந்து கடுங்காப்பியோட ஒரு ஆள், அவர் வந்து அதை குடிச்சிட்டாரு. எல்லாருமே வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு இருந்தாங்கன்னா நைட்டு 2 மணி ஆச்சு. நாங்களுமே சரி இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரெல்லாம் நிறைய இருக்கா, அது பக்கத்தில் 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு நின்னோம். அப்படியே கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வந்தால் நல்லா தூக்கங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சிட்டு பார்த்தா நான் சமையல் வேலை எதுவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியத்துக்கு வந்து ஒரு பிரியாணி வச்சுருவோம், அதனால் நைட்டு வரைக்கும் அதுவே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ரெடி தயார் பண்ணிட்டோங்க. பார்த்தா ரூம்லேருந்து குசுன்னு சத்தம் கேட்குது. என்னடா பசங்க தூங்குறாங்களே, அப்புறம் எப்படி சத்தம் வரும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு 2 எந்திரிச்சு மொபைல் பார்த்துட்ருக்கு. அப்புறம் போய் கண்டுபிடிச்சி ஏய் போதும் எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வந்தோங்க.
இது வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிருவோம். கேரளாவில் வந்து நிறைய பிரியாணி வித்தியாசமாக செய்வாங்க. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி சத்தியமாக இருக்காது, அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது. அதில் எந்த சந்தேகமும் மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. என்னன்னா என்ன தான் சொன்னாலும் நம்ம ஊர் பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு இதுதான் பண்ணுறாங்க, இதுதான் பிடிக்குது இங்கே உள்ளவங்களுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கெஸ்ட்டு வேறு வருவாங்களா, அது இந்த தமிழ்நாட்டு பிரியாணி வந்து அவங்க அவ்வளோவா விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் சரி இதவே செஞ்சுருவோம் அப்படின்னு செஞ்சுட்டாங்க. என்ன சிம்பிளாக தாங்க இருக்கும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, புதினா இலை, மல்லி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணுங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸு, கொஞ்சம் போல் தயிர், இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற சிக்கனையுமே இதில் சேர்த்துக்கிறோனுங்க. நான் வந்துட்டு இப்போ ரொம்பலாம் ஆயில் ஃபுட்டு வந்து விரும்புறதில்லை நாங்கள். அதனால் கொஞ்சமாக ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் கிரேவியாகவே சூப்பராகவே ரெடி ஆயிரும். இந்த டயத்தில் வந்துட்டு நம்ம கிரேவியை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் வந்து ஒரு 3/4 உப்பு போட்டு வேக வச்சுருக்கிற அரிசி இருக்கும் பார்த்திங்களா, ரைஸு, அதையுமே இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாகவும் ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தம்மா போட்ட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவுமே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் சாயங்காலம் வந்துட்டு நம்ம கிளம்பணும். அதனால் சரி கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு இருந்தோங்க. இப்போ போனோம் அப்படின்னா நைட்டில் ஃபுல்லாகவே நல்லா வைபாக இருக்கும். என்னென்னா சிட்டி கரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அதுக்கு போகலாம். இப்போ வந்து எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடை பகுதி ஃபுல்லாக இன்றைக்கி சிட்டி கரோல், அதாவது டவுன் கரோல் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா கிளாஸ், அப்புறம் நிறைய கொட்டு மேளம் தாளத்தோடு அப்படியே ஊர்வலமாக வருவாங்க. அதை பார்க்க தான் கிளம்பிட்டோம். சரிங்க, நான் ரெடி ஆகிட்டேன். என் பையன் நான் போய் கொட்டு அடிச்சே தீருவேன், நான் போகிறேன் சரி போடா முன்னாடி அப்படின்ட்டு அவன் வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டான். அவன் போய் கொட்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அடிச்சுட்டு வருவான். பார்ப்போம் நம்ம. நானும் பிங்கியுமே இப்போ போகிறோம் கடைக்கு. மச்சான் வந்து கடைக்கு போயிட்டாருங்க. சரிங்களா, சரி அவர் போய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. நம்மளும் போவோம், நாங்கள் போகலாம். நானும் பாப்பாவும் சரி வண்டி எதுவுமே வரல, நடந்தே போயிடுவோம் அப்படின்ட்டு பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அங்கே போயிடலாம். அப்பா அங்கே போய் பார்த்தா கண்கொள்ளா காட்சிங்க. பாருங்களேன், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி திருவிழாவாக கொண்டாடுற மாதிரியே அந்த கிறிஸ்மஸ் அந்த ராத்திரியில் இவ்வளோ ஒரு வைவாக அந்த தீம் எல்லாம் கொண்டு வந்து அதை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஊர்வலமாக எல்லா இடத்துக்கும் போய் எல்லா கடை அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் அந்த ஊரவே சுற்றி வருவாங்க. நல்லாவே இருந்துச்சுங்க. குட்டி குட்டி சாந்தா கிளாஸ், அப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்க எல்லோரும். நம்ம பையனை பார்த்தீங்களா, அஜோ அந்த கட்டம் போட்ட சட்டை, அவன் கொட்டடிச்சே தீர்வேன்னு போனான். ஆனால் சூப்பராக கொட்டடிச்சாங்க. நான் அதை கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. சரிங்களா. இது பார்த்திங்கன்னா இயேசு குட்டி பிறந்தார் இல்லையா, அவரை மடியில் தூக்கியிருக்காங்க. அவரோட அம்மா அப்பா அந்த ஆட்டு கொட்டகையில் வந்து இடம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆட்டு மேய்க்கிற பசங்க அவங்கள எல்லாமே ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சு அந்த ஒரு தீம் அந்த வண்டியில் கொண்டு போகிறாங்க. நாங்களுமே கிளம்பிட்டோங்க. நான் என் பாப்பா எல்லாருமே போயிட்டோம். வீட்டுக்காரர் மட்டும் கடையில் இருந்தார். என்னென்னா கடையில் வருவாங்க இல்லையா, அதனால் இருந்தாங்க. என்னோடய பையன் பாருங்களேன், நல்லா இவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கொட்டடிக்கிற பசங்க. ஆனால் அது கூட வந்துட்டு என் பையன் போய் ஜாயின் பண்ணி அந்த சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்காலாம், அவன் நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன், அவன் தான் இவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு கட்டி கொடுத்தது அந்த கொட்டடிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் நல்லா சூப்பராகவே அடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆசை என் பையனுக்கு கொட்டடிக்கணும்னு ஆசை நிறைவேறிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே இதே மாதிரி கொஞ்சம் டான்ஸு பாட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம கடை வாசல்லே பண்ணாங்க. என் பையன் கொட்டடிக்கிறான் பாருங்கள். அந்த கரோல் இதுக்கு போயிட்டு வந்தோம், அதாவது கிறிஸ்மஸ் கரோல் போயிட்டு வந்தோம். என் மகன் கொட்டுறத பார்த்து எனக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு ஆசையில் இருந்திருக்கு பயவுல. நல்லா கொட்டினான், என்ன சூப்பராக கொட்டினேன். என்னடா
டயர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப இதாயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. என்னன்னா 5 மணிக்கு ஆரம்பிச்சது, இப்ப மணி 9:15 ஆச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. என்னப்பா இப்ப என்னோட ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட வர்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப கிறிஸ்மஸுக்கு அவங்கள நாங்க கூப்பிட்டுருந்தோம். சாரி, பிரியாணி பண்ணியிருக்கோம் இல்லையா, வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வர்றேன்ப்பா அப்படின்னாங்க. நீங்க போயிட்டு வந்து கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அதான் ஃபோன் பண்ணி சொன்னோம். வருவாங்க, அவங்கள காமிக்கிறேன். சரிங்களா? என்ன டயர்ட் ஆயிட்டியா? நைட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டா. அண்ணா வந்து கார் பார்க் பண்ணிட்டு வருவாருங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நைட்டு வந்துட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டோம். என்னென்னா போனதுக்கும் அதுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எதுக்குடி கேக்கு கொண்டு வந்திருக்கு, இந்த ப்ரெட்டு எதுக்கு கொண்டு வந்திருக்க, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, டீ போட்டு அதை முக்கி சாப்பிடுங்க அப்படின்னா. சரி போடி அப்படின்ட்டு காமெடியாக இருந்துச்சு. சிரிச்சிட்டே இருந்தோங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். மறுநாள் காலையில் எங்கள் அப்பா வந்து எங்களை கூப்பிடும்போது தான் எந்திரிச்சோங்க. ஏன்னா 24 25 எடுத்த 2 நாள் vlog தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? 2 நாளும் நான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம். டீ போட்டு கேக்கை கட் பண்ணி 25 காலையில் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எங்கள் அப்பா வந்துட்டு எங்களுக்கு ஒரு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. வந்து படுத்து தூங்கிட்டோம். தூங்கி எந்திரிச்சு இப்போதான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு அப்படி மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயில், இப்போ வந்து நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குதா. மணி 9 ஆச்சா மச்சான்? 9 மணி மேலே ஆச்சு. 9 மணிக்கு மேலே ஆச்சு. அந்த பனிக்கு அதுக்கும் மூக்கே அடைச்சிக்கிச்சுங்க நேற்று போனதுக்கு. இங்கே போய் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம். ஆப்பமும் மட்டன் குழம்பும். மட்டன் குழம்பும் ஆப்பம். இது வந்துட்டு பெரும்பாலும் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஆப்பம் தான் செய்வாங்க. நம்மளும் ஆப்பத்துக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து பச்சரிசியில் செய்யலை. இந்த மட்டை அரிசி இருக்குது பார்த்தீங்களா, குத்தரிசி, அதில் வந்துட்டு இந்த அவிச்சு காய வைக்காமல் பச்சையாக இருக்கும். குத்தரிசிலேயே பச்சரிசி இருக்குங்க. அந்த பச்சரிசியில் தான் நம்ம செய்கிறோம். அதுக்கு பேர் என்ன இருந்துச்சு, உணக்கலரின்னு சொல்லுவாங்க இங்கே மலையாளத்தில். உணக்கலரி அப்பம். அப்பவும் மட்டன் குழம்பும் இன்றைக்கி காலையில். மதியத்துக்கு என்ன செய்ய போகிறேன், அது சமைக்கும் போது தான் காமிப்பேன். என்ன மச்சான்? கிறிஸ்மஸ் அப்படியே வந்துருச்சு. இன்றைக்கி கிறிஸ்மஸ் முடிய போகுது. கிறிஸ்மஸ் அதான் ஒரு சங்கடம். என்ன மச்சான்? கிறிஸ்மஸ் வாவான்னு காத்துக்கிட்டு இருந்தோம், வந்துருச்சு. இப்போ போகுதே அப்படிங்கிறது ஒரு வருத்தம். சூப்பராக இருக்கலாம் மச்சான். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் முளைச்சிருச்சுங்க. திணையெல்லாம் ரொம்ப அழகாக முளைச்சிருக்கு. அதாவது இது எல்லாமே வயல் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டு, இது வந்து பாதைகள். இந்த இயேசு வந்து ஒரு குழந்தையாக பிறந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல. அப்போ அவரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய வந்து கொன்றுடணும் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கணும் அப்படின்னு இயேசுவோட அம்மாவும் அப்பாவும் அவரை வந்து பாதுகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வர்ற வழியில் அவங்களுக்கு டெலிவரி பெயின் வரவும் எங்கேயுமே இடம் கிடைக்கல. சத்திரத்தில் போய் கேட்டிருக்காங்க, இடம் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. இல்லைப்பா, இங்கே ஆம்பளைங்க தான் தங்குவாங்க, பொம்பளைகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சத்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடை மேய்ச்சிட்டு இருந்த கொஞ்சம் பசங்களும், அந்த நம்ம ஊர்லெலாம் ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா, ஆடு மேய்ச்சி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி அவங்களும் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஆட்டு கட்டி போடுற ஒரு இடம் இருந்திருக்கு. ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இவங்க வரவுமே அவங்க வந்துட்டு அந்த மாடு ஆடெல்லாம் எடுத்து வெளியில் கட்டி போட்டு இயேசுநாதர் பிறக்கிறதுக்கான ஒரு பிரசவத்துக்கு, இப்போ நம்மளாக இருந்தாலுமே ஒரு டெலிவரி அப்படின்னா துடிச்சு போய் உதவி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் உதவி பண்ணியிருக்காங்க. பண்ணி தான் இந்த மாதிரி இயேசுநாதர் வந்து இன்றைக்கி பிறந்திருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் இது நடந்தது. அப்போ அந்த ஒரு நினைவு, அவரோட பிறந்த நாளை வந்து பர்த்டே, நம்ம பர்த்டே வந்து எப்படி கொண்டாடுறோம், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி அவருடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கி அவரை நம்பி அவர் மேலே உள்ள அன்பில் எல்லா மக்களுமே பாசமாக சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய பிறந்தநாள். அப்போ எல்லாருமே ஏசப்பாவுக்கு பிறந்தநாள் சொல்லிடுவாங்க. அவர் வந்துட்டு நன்மைகள் நிறைய, அவருடைய வரலாறை படிக்கணும். அப்போ தான் அவரோட ஹிஸ்டரி என்னன்னு நம்மளுக்கு தெரியுங்க. என்னென்னா வரலாறில் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒரு என்ன சொல்ல போகிற ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சி அவரை நம்பி கும்பிட்றோம். அது மட்டும் இல்லை, என்னை பொறுத்தளவுக்கும் அவர் வந்து ஒரு ஞானி, நல்ல ஒரு ஞானி, அறிவானவர். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிற ஒரு நல்ல மனிதர்னு கூட சொல்லலாம். எனக்கு அவரோட அந்த வாழ்க்கை வரலாறை படிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவரை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சங்கடங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாம் கடந்து
நம்ம வந்துட்டு இந்த இயேசுநாதர் பிறந்த அந்த நாளில் புதுசாக வந்து நன்மைகள் வந்து சேரட்டும். எல்லாருக்குமே எல்லாவித செல்வங்களும் வளங்களும் பெற்று நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. எனக்காக மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா உறவுகளுக்காகவுமே நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. பிள்ளைகளுக்கும் பசி, மச்சானுக்கும் பசி, சரிப்பா அப்படின்ட்டு ஆப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மட்டை பச்சரிசியில் வந்துட்டு ஆப்பம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இதோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா ரொம்ப ஒரு தனி ருசியாக இருக்கும். நம்ம வெள்ளை பச்சரிசியில் தானே சாப்பிட்டோம், ஆனால் இந்த பச்சரிசி இதில் சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம், மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கப்பக்கிழங்கு அவிச்சதுங்க. என்னப்பா ஆனா ஊனா அப்படின்னா நீ கப்பக்கிழங்க தூக்கிடுற அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே அது ஒரு இட்லி தோசை மாதிரி ஆகிப்போச்சுங்க. கறி குழம்புக்கு கப்பக்கிழங்கு வச்சு அவிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அதனால் இது இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டவங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். என்னென்னா எந்திரிச்சு வர்றது தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சாப்பிட்டோம். ஒன்றும் உட்காந்து சாப்பிட முடியல. என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு டயர்டாக இருக்குது. அதனால பசங்க கொஞ்சம் தனியாக சாப்பிட்டுக்கிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நானும் அப்பாவும் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னாரு. என்னென்னா எங்கள் அம்மா வரல, அப்பா மட்டும்தான் வந்திருந்தார். அப்பா வந்துட்டு எங்களை பார்த்துட்டு போனாருங்க. அதனால சரி அம்மா அங்கே சமையல் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாருங்க. ஆனால் சொல்லணுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு காம்பினேஷன். கப்பக்கிழங்கும் கறிக்குழம்பும், ஆப்பமும் கறிக்குழம்பும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஷர்ட்டும் எங்கள் அம்மாவுக்கு இந்த சாரியும் நான் எடுத்திருந்தேன். எங்கள் அப்பா வரவும் சரி கொடுத்து விட்ருவோம் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். எங்கள் அப்பா சொன்னார், எதுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சும்மா வேஸ்ட்டாக ஏன் இப்போ காசு செலவு பண்ணுற அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு ஒரு சந்தோஷம், எங்கள் அப்பாவுக்கு எடுத்து ட்ரெஸ் கொடுத்துக்கிறோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்கள் அப்பா கிளம்பி போயிட்டாருங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கேக்கு, அப்புறம் வந்து நம்ம மசால் பொடி அரைச்சிருந்தோம், அது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து விட்டுட்டேன். என்னென்னா எங்கள் அப்பா வந்துட்டு சூரியநெல்லி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கார். கண்டிப்பாக நம்ம நியூ இயருக்கு அங்கே போகிறோம் எங்கள் அப்பாட்ட. அங்கே போகிறப்ப நான் கண்டிப்பாக காமிக்கிறேன், போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிளம்பிட்டாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு என்னப்பா? 2 வருஷம் ஆச்சா? 5 வருஷம் ஆச்சா? 5 வருஷம் செருப்பு இப்பயும் பத்திரமா வச்சுருக்கீங்க என்னப்பா? ஆமாம் 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 சொன்னேன் நல்லா இருந்துச்சுப்பா. இது நல்லா இருக்கு. ஏப்பா கொரோனாவுக்கு முன்னாடி ஆமாம் அந்த கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். நானாக போய் எடுத்துகிட்டு வந்தது தானே? சரி ஆமாங்க. எங்கள் அப்பா செருப்புலன்னு சொன்னாரா, அப்போ நான் தான் போய் அப்படி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறது. எனக்கு அளவு தெரியும் இல்லையா, அப்போ எடுத்துகிட்டு வந்தேன். 5 வருஷம் ஆச்சுங்க. எங்கள் அப்பா இப்பயும் பத்திரமா வச்சுருக்காரு. சரிப்பா, சரி சுதானமாக போயிட்டு வாங்க. சின்ன குழந்தையில எங்கள் அப்பா எங்கள் பாட்டி வீட்டில் என்னை விட்டுட்டு போப்போ நான் அழுவேன். அதே மாதிரி தான் இப்பயும் ஃபீல் ஆச்சு. ஐயோ அப்பா நம்மளை விட்டுட்டு அப்பா அங்கே கிளம்புறாரே அப்படின்னு. அதை அங்கே போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. எங்கள் அப்பாவுக்கு பிரிய மனம் இல்லாமல் போயிட்டு வரேன்டா தங்கம், நீங்கள் எல்லோரும் பார்த்து சுதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாருங்க. எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நினச்சாலே கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரு பந்தம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு ஒரு பொக்கிஷம். எங்கள் அப்பா தான் என்னோட ஆலமரமேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு உறவுன்னு சொல்லிக்கிறது எங்கள் அப்பா தான். அதனால் வந்துட்டு எங்கள் அப்பா போகிறப்ப எனக்கு அழுகு தான் வந்துருச்சு. அப்புறம் பசங்க சொன்னாங்க, அழுகாதம்மா, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நியூ இயருக்கு அங்கே போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்க. அப்படி எங்கள் அப்பாவும் பிரிய மனம் இல்லாமல் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லி போயிட்டாருங்க. காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சுங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ தான் எந்திரிச்சிட்டு வர்றாங்க. அதனால தான் நாங்கள் தனித்தனியாக சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா தூக்க கலக்கம் நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. கேக் கட் பண்ணிடுவாங்க. வீடியோ எடுக்கல, யாரும் வீடியோ எடுக்கல. இன்னொரு கேக் இருக்குது, நம்ம சாயங்காலம் கட் பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். தான் இன்னொரு கேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இப்போ காலையில் கட் பண்ணோம். எங்கள் அப்பா வேறு ஒரு கேக் வாங்கிட்டு வந்தார், அதை நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இப்போ 2-3 பேர் வந்திருந்தாங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டாச்சு. அதுக்கு உண்மையாக சொல்ல போனோம்னா கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு முடியாதுங்க. நம்ம பிஸியாக இருப்போம். அந்த டயத்தில் போய் வீடியோ எடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்ல. அதனால இந்த கேக்கு நல்லாயிருக்கும், மார்பிள் கேக்கு அப்படின்ட்டு. இது வந்து ப்ளம் கேக்கு. அப்பா வாங்கிட்டு வந்து ப்ளம் கேக்கு. எங்கள் அப்பா வந்திருந்தாரு, வந்து சாப்பிட்டுட்டு அவருமே கிளம்பிட்டாருங்க. இப்போ வந்து நம்ம
மதிய வேலைக்கு நம்ம இப்போ இருந்து பார்க்க ஆரம்பித்தா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்துட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குது. கொஞ்சம் மூளை எடுத்து மட்டன் சுக்கா மாதிரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துவரை பயர் பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னது தட்டாங்காய். இந்த தட்டாங்காய் வந்துட்டு நீட்டமாக இருக்கும்ல, மீட்டர் மாதிரி இவ்வளோ நீட்டமாக அந்த இது தட்டாங்காய். இதை வந்துட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். அடுத்து வந்து மோர் குழம்பு, ஒரு துவரன், ஒரு மோர் குழம்பு, அடுத்து வந்து மட்டன் குழம்பும் மட்டன் சுக்கா மாதிரி பண்ணிக்கிடுவோம், ஃப்ரை மாதிரி. என்ன பாப்பா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதான் சரி ரெடி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு. மச்சானும் எங்கள் அஜோவும் வந்துட்டு நம்ம கட்டப்பாவை வந்து வயலில் கட்ட போயிருக்காங்க. நம்ம அவங்க வரங்குள்ளே இதெல்லாம் மேக்ஸிமம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே டக்குன்னு சமைச்சு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. எப்படா படுத்து தூங்குவோன்னு இருக்குது அந்த நைட் தூக்கம் கட்டதுக்கு. அதுக்கும் அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பிங்கியை வந்துட்டு மறுபடியும் கொண்டு போய் கேம்பில் கொண்டு போய் விடணுமா. அவங்க 2 மணிக்கு கிளம்பணும் அப்படின்ட்டுருக்காங்க. இது எல்லாமே நடக்கணும். இப்போ மணி 11 ஆகுது. காலை டிஃபன் முடிக்கவே மணி 11 ஆச்சு. தடபடலாம் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டே இருக்கேன். சரி வாங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன். வீடியோ எல்லாம் இதில் சமைக்கிறதெல்லாம் காமிக்கணுமா, காமிச்சிருவோமா? சரி வாங்க பாப்பா, முடிஞ்சளவு எடுக்கிறோம் நாங்களும். சரிங்களா? ஹாய் மஞ்சு, என்ன செய்கிற? அதாவது மதியத்துக்கான துவரை மோர் குழம்பு ரெடி பண்ணிடுவோம். அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நம்ம பாட்டு உட்காரலாம்ல. ஏன் மச்சான்? சரி, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மோர் குழம்புக்கு, இது வந்துட்டு துவரனுக்கு. அந்த தட்டைப்பயிர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த துவரனுக்கும் மோர் குழம்புக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். அதாவதுங்க தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, அந்த சீரகம், மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அதுலேயே நம்ம வந்து தயிரை சேர்த்து அதையுமே சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக போகும். அதை வந்துட்டு நம்ம கடுகு தாளித்து இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே ஊற்றி நல்லா அந்த முறக்கட்டி வரும் பார்த்தீங்களா, கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. இது வந்து துவரனுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துக்குவோம். கடுகு தாளிச்சாச்சு. மச்சான் என்னம்மா, ஒரு நல்ல நாள் வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நல்லபடியே இல்லை. நம்மளுக்கு வேலை தான். ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் எங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாதா? நீங்கள் நல்ல நாள் வீட்டில் சமைச்சு நல்லா சாப்பிடணும். எல்லா நாளும் வீட்டில் தான் சமைக்கிறோம். இன்றைக்கி நல்ல நாளுக்கு மட்டும் எங்கே மாற்றம் வரப்போகுது நீங்கள்? சரி, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடிக்கடி நீங்கள் இப்படி ஒரு காமெடியை சொல்லிக்கிறாதீங்க. நல்லா சாப்பிட்ணுன்னா வீட்டில் சாப்பிட்ணும், வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற காமெடி அடிக்கடி வேண்டாம். சரியா? இல்லாட்டி நீங்கள் சமைங்க. நீங்கள் சமைப்பீங்களா? என்ன சமைக்கல? நான் சமைச்சு தர்றேன். சரி பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். இங்கிட்டு வந்து இது ரெடி ஆகிட்டே இருக்கு. இது வந்து மூடி வச்சுக்கலாம், ரெடி ஆகிடும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. காமெடி பண்ண ஒரு குறைச்சலும் இல்லை. நல்லா பேசுவீங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சரிப்பா நைட்டெல்லாம் முடிச்சிருந்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். எங்கே அதெல்லாம் செய்யவே மாட்டேங்க. சரி, இன்னும் நைட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு நைட்டு நல்லாயிருக்கும். நான் நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க மக்களே. அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லட்டா. பாப்பா வந்து இப்போ கேம்புக்கு கிளம்புறான். நானும் மச்சானும் பையன் தான் இருக்கும். எப்படி அவங்கள விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்றது? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரா, நம்ம ஒவ்வொரு வீடாக போய் வருவோம். அப்படி இருக்கிறப்ப எங்கே போய் வெளியில் சாப்பிடுவோம்? இதே இது சரியாக இருக்கும். சரிங்களா? இந்த சாப்பாடே மதியே 3 மணிக்கு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இப்படி சும்மா இப்போ நாளைக்கு போவோம். நாளைக்கு போவோம். இடுக்கி டேம் காமிங்க கூட்டிகிட்டு போய். சரி போவோம். எல்லாம் போவோம். இடுக்கி டேமில் போய் போட்டிங்கு எல்லாம் வருவோம். ஐயா சாமி, அந்த போட்டிங் வார்த்தையை மட்டும் வச்சுங்க.
அதெல்லாம் சுற்றி பார்த்துருவோம். போட்டிங் வந்து நான் வரமாட்டேன். பயமா இருக்கா? ஆமாம். நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்து இதில் ஊற்றிக்கோமா, இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் கடுகு தாளித்து வெங்காயம் போட்டுருந்தோமா, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். பச்சை மிளகாய், தேங்காய், தயிர், மஞ்சள் எல்லாமே அப்படியே இதையும் ஊற்றிக்கணுமா. சீரகம், மோர் குழம்புக்குங்க. இதில் வந்துட்டு ஒரு திருஷ்டி பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்பூசணி. அந்த வெண்பூசணி வந்து கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் போட்டு அவிச்சு அதையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும். நம்மளுடைய துவரன் ரெடி ஆயிடுச்சு, மோர் குழம்புமே ரெடி ஆயிடுச்சுங்க. நீ கொஞ்சம் மூலம் மட்டன் எடுத்து அப்படியே சுக்கா வச்சுருவோம். மட்டன் குழம்பு இருக்குது, போதும். என்ன மச்சான்? சரி, அவ்வளோதாங்க. இதுவும் சக்ஸஸ். நீ பிளான் 3 சாப்பிட்றது. அப்போ சந்திக்கலாமா? சரி, எத்தனை பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன்? 1 2 3. ஒன்று என்னது? மோர் குழம்பு, பொரியல், துவரை, இது சாதம். இது 3 தான் இருக்கு. இப்போ மட்டன் குழம்பு இருக்கு, மட்டன் வறுவல் ரெடி பண்ணுவோம். அது எங்கே இருக்கு? மட்டன் இருக்கு. இல்லை இருக்கா? நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், முடியல, காலெல்லாம் வலிக்குது. சரி, முதல்ல இருக்குது மோர் குழம்பு, 2வது துவரை, அதுக்கு பிறகு என்ன வச்சுன்னு மறுபடியும் முதல்ல இருந்தா போக்க மச்சான். நம்ம வீட்டுக்கு இப்போ கிறிஸ்மஸ் வருவாங்க, அதாவது கிறிஸ்மஸ் கரோல் அப்படிம்பாங்க. அவங்க வர்றதுக்கு, அவங்கள வரவேற்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தீபம் வந்து நம்ம போட்டுக்குருவோம். மெழுகுபத்தி தான் பொருத்துவாங்க. நான் வந்துட்டு தீபம் தாங்க ஏற்றுவேன். சரிங்களா? இங்கே தான் கொண்டு வந்து அந்த குட்டியாக பிறந்த உன்னி இயேசுவை, அதாவது இயேசு குட்டியாக இருப்பார் இல்லையா, குழந்தை இயேசுவை கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. சரிங்களா? இங்கே வைக்கிறதுக்காக நாங்கள் அதை வந்து பூவெல்லாம் போட்டு நல்லா அழகாக இது பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஏசப்பாவுடைய இடம். அழகாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். மச்சான் வந்து ரெடியாக இருக்கார் அவங்கள வரவேற்கிறதுக்கு. அங்கே போய் நம்ம வரவேற்றுட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்காரு. சரி போகலாம் அப்படின்ட்டு லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது நம்மளுடைய குடிசை? புல்குடில் என்ன மச்சான்? அதாவது அழகான குடில் வீடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லணும். சரிங்களா? வெடிசத்தெல்லாம் கேட்குது மச்சான், வர்றாங்க. நம்ம வந்துட்டு குட்டியாக பிறந்த இயேசுநாதரை வந்து தூக்கிட்டு வருவாங்க. நம்மளுமே அதுக்கு போவோம். நம்ம பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 15 பேர், 15 ஃபேமிலி, அவங்க வந்து ஒரு குரூப்பாக மாற்றி அவங்க குரூப்பில் அவங்க 15 வீடு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அந்த மாதிரி யார் வீட்டிலும் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கிறிஸ்மஸ் தாத்தா மிட்டாய், பலூன் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோன்னா நம்ம அங்கே வந்துட்டுருக்காங்க, அவங்க வரக்குள்ளே இங்கே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ வந்துடுவாங்க. அவங்க இயேசுநாதரை வரவேற்கிறதுக்கு நம்மளும் ரெடியாக இருக்கோம். நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு நம்ம வீடியோவில் கொண்டு வர்றாங்க. என்ன மச்சான்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறந்து நம்ம வீட்டுக்கு இப்போ வர்றாரு. நம்மளும் எல்லா வித வளங்களும் செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நாங்கள் மட்டும் இல்லை, நம்ம உறவுகளாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சரிங்களா? வாங்க, அவங்கள நான் காமிச்சு தரேன். எல்லாருமே மெழுகுபத்தி தான் பொருத்தி வைப்பாங்க. நான் வந்துட்டு விளக்கு தாங்க போடுவேன். எனக்கு விளக்கு போடுறதா ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரவங்களுக்கும் அது வந்து பெரிய ஒரு இதாக தோணலை. உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, எப்படியும் தீபம் ஏற்றினா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் எங்களுக்கு. அதனால் நம்ம வந்துட்டு இந்த அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, கார்த்திகைக்கு வாங்கினது, அதுதாங்க பொருத்தி வச்சுருந்தோம். 2 அகல் விளக்கு வச்சுருந்தோம். 5 முகம் இருக்குது. அப்போ 5 5 10 திரி போட்டு நல்லா விளக்கு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா குழந்தை குட்டி நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இந்த கரோல் நடத்துறது. அதனால் எல்லாம் வந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பா இருப்பா, அவள் தான் இந்த தடவை சாண்டா கிளாஸ் ஆனா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளுக்கு கொஞ்சம் வெக்க, வேறு பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால் கொஞ்சம் வெக்கப்படுறா. இருந்தாலும் அவனால் முடிஞ்சது ரொம்ப சிறப்பாக சூப்பராக பண்ணிட்டா. இவர் தாங்க குழந்தை இயேசு, குழந்தை பிறந்திருக்கார் இல்லையா, அவரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். ஒவ்வொரு வீட்லேயும் வைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்மளும் மனசார வேண்டிக்கிட்டோங்க, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். சரிங்களா?
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காணிக்கை போட்டுக்கலாம். அப்புறம் சர்ச்சுக்காக கொஞ்சம் டொனேஷன் வேறு கொடுக்கணும். எல்லாருமே கொடுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்மளுமே கொடுத்தாச்சுங்க. என்னங்க மக்களே, இந்த 2 நாள் செலிப்ரேஷன் கிறிஸ்மஸோட எல்லாமேவும் மேக்ஸிமம் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லிடுங்க. சரிங்க மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம், பபாய் உறவுகளே.